ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சூப்பரான சிக்கன் மிளகு வறுவல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க. இதில் பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ் போட்டுக்கோங்க. இது வதங்கினதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயம், 1 கப் அளவு சின்ன வெங்காயம் போட்டு மிக்சியில் இந்த மாதிரி அடித்து எடுத்து வச்சுக்கலாங்க. இதோட ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 தக்காளியை மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அடித்து எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இந்த மாதிரி நல்லா கலர் மாதிரி வரும்போது அரைச்சி வச்சுருந்த தக்காளியும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வருதுங்க. இதோட தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது இது 3ஓட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். சிக்கன் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ வாங்கி மஞ்சள், உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. மசாலா நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா சிக்கனை அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. இதில் மல்லித்தூள் 2 ஸ்பூனும் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனும் சேர்த்துருக்கேங்க. சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த மசாலாவில் சிக்கனில் நல்லா படுற மாதிரி கிளறி விடுங்க. சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் விட்டு மூடி போட்டுக்கோங்க. பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி கிரேவி மாதிரி வர டைமில் 2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. ஏன்னா முதல்ல மிளகுத்தூள் போட்டிங்கன்னா கசப்படிக்கும். இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். காரம் நல்லா சாப்பிட்றவங்க 3 ஸ்பூனே சேர்த்துக்கோங்க. பாருங்கள், சுவையான மிளகு வறுவல் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.